Welcome to the program. It's a great joy and privilege for me to be with you on this program. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே உங்களோடு கூட இணைந்திருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். We're going to bow our heads in prayer. நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். Loving Heavenly Father, we thank you for this time as we come around your word. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்திற்கு வருகிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. Speak to us through your word. Guide us, direct us, change and challenge us. In Jesus' precious name, Amen. உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசி அருளும், எங்களை சவாலுக்குட்படுத்தும் ஆண்டவரே, நீர் எங்களை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். We're going to look from Psalm 106. 106ஆம் சங்கீதத்திலிருந்து இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். Here we see how Israel forgot God's blessings and sinned and rebelled against God. இங்கே நாம் பார்க்கிறோம் எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை மறந்து அவருக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள் என்று சொல்லி. All of us are forgetful sometimes and we forget the goodness of God. நாமும் கூட சில நேரங்களிலே தேவனுடைய நன்மைகளை மறந்தவர்களாய் காணப்படுகிறோம். Going to read verses 1 and 2. 1ஆம் 2ஆம் வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். Oh, give thanks to the Lord, for he is good, for his mercy endures forever. Who can utter the mighty acts of the Lord or declare all his praise? சங்கீதத்தின் புஸ்தகம் 106 1ஆம் வசனம். அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய வல்லமையான செய்கைகளை சொல்லி அவருடைய துதி எல்லாம் பிரஸ்தாபப்படுத்தத்தக்கவன் யார்? Here we see who can utter the mighty acts of the Lord. அவருடைய பிரஸ்தாபங்களை சொல்லத்தக்கவன் யார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். He is good, but we see here the people of Israel, they have forgotten God. தேவன் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். ஆனால் இங்கேயோ இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை மறந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். Verses 6 and 7. We have sinned with our fathers. We have committed iniquity. We have done wickedly. Our fathers in Egypt did not understand your wonders. They did not remember the multitude of your mercies, but rebelled by the sea, the Red Sea. 6ஆம் வசனம். எங்கள் பிதாக்களோடே கூட நாங்களும் பாவம் செய்து அக்கிரமம் நடப்பித்து ஆகாமியம் பண்ணினோம். 7ஆம் வசனம். எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திர ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். Here we see most of it covers the time they were in the wilderness on the way to the promised land. இங்கே நாம் பார்க்கிறோம், கர்த்தர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதான கானான் தேசத்திற்கு போகிற அந்த கால சூழ்நிலையில் தான் இப்படிப்பட்ட காரியங்களை இங்கே நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். I want you to underline verse 7. It says, they did not understand your wonders. They did not remember the multitude of your mercies. இதிலே முக்கியமாக நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய வசனம் 7வது வசனம். எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திர ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். You know, psalmists here we see, we're going to look at the examples how they forgot God. God was faithful to them, but we see they've sinned against God, gone away from God, and rebelled against God. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் நின்று கர்த்தர் செய்த நன்மைகளை ஒருபோதும் நினைவு கூறாமல் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இல்லாமல் இருந்தபோதும் கர்த்தர் அவர்களுக்கு உண்மை உள்ளவராகவே காணப்பட்டார். பிரியமானவர்களே, We are going to look at few examples of that from this portion of scripture. இந்த வேத பகுதியிலிருந்து சில முக்கியமான எடுத்துக்காட்டுகளை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். Verse 13 it says, they soon forgot his works. They did not wait for his counsel. 13ஆம் வசனம். ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள், அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல். Verse 21, they forgot God their Savior, who had done great things in Egypt. 21ஆம் வசனம். எகிப்திலே பெரிய கிரியைகளையும்
காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திர தண்டையிலே பயங்கரமானவைகளையும் செய்தவராகிய. See, I want you to notice these things. They did not understand his wonders, his miracles in Egypt. எகிப்திலே தேவன் செய்ததான நன்மைகளை அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் உணராதவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறதை இங்கே பார்க்கிறோம். They did not remember the multitude of God's mercies. Verse 13, they soon forgot his works. Verse 21, it says, they forgot God, their Savior, who had done great things in Egypt. சங்கீதம் 106:13 ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள், அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல். 21 எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திரத்தின் அண்டையிலே பயங்கரமானவைகளையும் செய்தவராகிய. Here in this portion we see he gives examples. Psalmist given examples how they forgot God their Savior. சங்கீதக்காரர் இங்கே சில உதாரணங்களை கொடுக்கிறார்கள், எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை மறந்தார்கள் என்று சொல்லி. We're going to look at few examples. Verses 13 to 15. 13 முதற்கொண்டு 15 வரையில் சில உதாரணங்களை இப்போது பார்ப்போம். They soon forgot his works. They did not wait for his counsel, but lusted exceedingly in the wilderness and tested God in the desert. And he gave them their request, but sent leanness into their soul. 13 ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள், அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் வனாந்திரத்திலே இச்சை உள்ளவர்களாகி அவாந்திர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். 15 அப்போது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார், அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பை அனுப்பினார். Here is talking about God's provision. God brought 2 million people, including women and children, out of Egypt from bondage. எகிப்து தேசத்திலே அடிமைகளாய் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஏறத்தாழ 20 லட்சம் மக்களாகிய ஆணும் பெண்ணும் பிள்ளைகளை அனைவரையும் இயேசு வெளியே கொண்டு வந்தார். God provided for them supernaturally. தேவன் அவர்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே எல்லா தேவைகளையும் சந்தித்தார். Every morning they had to go and collect manna. That was God's provision for them. ஒவ்வொரு நாள் காலையிலும் அவர்கள் சென்று மன்னாவை சேகரித்து வைக்க வேண்டும். They were supposed to collect only what was required for the day. அந்த நாளுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மன்னாவை அவர்கள் பொறுக்கினால் போதுமானது. Manna means, what is it? மன்னா என்றால் என்ன? They see they were discontent, they were dissatisfied of God's provision. So God gave them quails. தேவன் கொடுத்ததான மன்னாவிலே அவர்கள் அதிருப்தி உண்டாகி திருப்தி இல்லாதவர்களாய் காணப்பட்டபடியினாலே தேவன் அவர்களுக்கு காடைகளை அருளினார். They forgot the miracles God performed for them in the land of Egypt. எகிப்து தேசத்திலே கர்த்தர் அவர்களுக்காக செய்ததான அற்புதங்களை அவர்கள் வெகு சீக்கிரத்திலே மறந்து விட்டார்கள். Second example where they forgot God is found 19 to 22. They made a calf in Horeb and worshipped the molded image. Thus they changed their glory into the image of an ox that eats grass. They forgot God their Savior, who had done great things in Egypt. Verse 22, wondrous works in the land of Ham, awesome things by the Red Sea. சங்கீதத்தின் புஸ்தகம் 106:19 அவர்கள் ஓரேபிலே ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை நமஸ்கரித்தார்கள். 20 தங்கள் மகிமையை புல்லை தின்கின்ற மாட்டின் சாயலாக மாற்றினார்கள். 21 எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்திர சமுத்திரத்தின் அண்டையிலே பயங்கரமானவைகளையும் செய்தவராகிய. Here we see Moses was in Mount Sinai. இங்கே நாம் பார்க்கிறோம் மோசே ஆனவர் சீனாய் மலையிலே இருக்கிறதை. And he went there and God gave him instruction, and not only that,
he came back with 10 commandments for them. மோசேயானவர் சீனாய் மலையின் மேலே தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்த அந்த சமயத்திலே தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி காரியங்களை கற்பித்துக் கொண்டிருந்தார். அது மாத்திரமல்ல 10 கட்டளையும் அங்கேதானே அவர் கொடுத்தார். These people were waiting for Moses and they got fed up, and Aaron was their leader at the time. சமவெளியிலே காத்து கொண்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் விடாய்த்தவர்களாய் போனார்கள். அவர்களுக்கு தலைவனாக ஆரோன் அங்கே இருந்தான். So made themselves a golden calf and they began to worship the golden calf. அவர்கள் தாங்களாகவே பொன்னினால் செய்யப்பட்ட ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி அந்த கன்றுக்குட்டியை அவர்கள் நமஸ்கரிக்கவும் ஆராதிக்கவும் ஆரம்பித்து விட்டார்கள். They were engaged in idolatry. அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்வதிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள். They forgot God's goodness, God's mercy, and how God took care of them. தங்களை தேவன் எவ்வளவு அருமையாக பராமரித்தார், தேவனுடைய கிருபைகள், தேவனுடைய நன்மைகள் என்னவெல்லாம் என்று சொல்லி அவர்கள் நினைவு கூறாமல் அவைகளை எல்லாம் மறந்தவர்களாய் காணப்பட்டார்கள். Especially, when God brought them through Red Sea, there was parted, there was a dry land, they were marching through the dry land, and the sea was standing on both sides like walls of protection. And they crossed the Red Sea. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் சிவந்த சமுத்திரத்தின் ஊடாய் கொண்டு வரும்போது வெட்டாந்தரையிலே நடக்கிறது போல அவர்களை நடத்தி கொண்டு வந்தார். அவர்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் அவர்கள் நோக்கி பார்க்கும்போது சிவந்த சமுத்திரமானது குவியலாக நின்றது, ஒரு செவுரை போல. அதை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். They remembered not the miracles of God. ஆனாலும் கூட தேவன் செய்ததான அற்புதங்களை அவர்கள் நினைவு கூறாமல் போனார்கள். As he says here, they did not remember the multitude of God's mercies. தேவனுடைய அபரிவிதமான இரக்கங்களை அவர்கள் நினைவு கூறாமல் போனார்கள். They forgot, God's goodness, his works. They forgot God, their Savior. அவர்கள் தேவன் செய்ததான நல்ல கிரியைகளையும் அவருடைய நல்ல செயல்களையும் மறந்து போனார்கள். Here they were worshipping this calf, an idol. இங்கே மாறாக அவர்கள் பொன்னினால் செய்யப்பட்ட அந்த கன்றுக்குட்டியை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். God was not happy with them. தேவன் அவர்களோடு கூட சந்தோஷமாய் இருக்கவில்லை. Another example where they forgot God, because in this Psalm there is a list of those. அவர்கள் வேறு எங்கெல்லாம் தேவனை மறந்தார்கள் என்று சொல்லி சங்கீதக்காரர் ஒரு பட்டியலை உதாரணமாக இங்கே கொடுத்திருக்கிறார். It's in verse 24 to 25. Then they despised the pleasant land. They did not believe his word, but murmured in their tents and did not heed the voice of the Lord. சங்கீதத்தின் புஸ்தகம் 106:24 அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். 25 கர்த்தருடைய சத்தத்திற்கு செவிகொடாமல் தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள். It's talking about the promised land. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை குறித்து இங்கே அவர் சொல்லுகிறார். Moses chose 12 leaders and he sent them to spy out the land of promise. They came back after 40 days. 10 of them had evil report, 2 of them had report of faith. மோசேயானவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு தம்மிடத்தில் இருந்த 12 வேவுக்காரர்களை அனுப்பி தேசத்தை வேவு பார்க்கும்படி அனுப்பினார். அங்கே அவர்கள் கடந்து சென்று 40 நாள் அளவும் தங்கியிருந்து காரியங்களை அறிந்து கொண்டு வந்தார்கள். அதிலே 10 பேர் எதிர்மறையான செய்தியையும் 2 பேர் நற்செய்தியும் அறிவித்தார்கள். This is what it's talking about here. They despised the pleasant land. They did not believe in his word. நல்ல இச்சிக்கப்படத்தக்கதான தேசத்தை அவர்கள் நிராகரித்து தேவனுடைய வாக்குத்தத்தத்தையும் அவர்கள் நிராகரித்தவர்களாய் காணப்பட்டார்கள். They brought the evil report. Joshua and Caleb said, yes, it's a land flowing with milk and honey. There are giants there, but the defenses has departed from them. They are bread to us. That's what they said. யோசுவாவும் காலேப்பும் கடந்து வந்து தேசத்தை நாங்கள் சுற்றிலும் போய் பார்த்தோம். பாலும் தேனும் ஓடுகிறதான நலமும் விசாலமுமான தேசமாய் அது இருக்கிறது. நாம் எளிதாய் அந்த தேசத்தை பிடித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி நற்செய்தியை அறிவித்தார்கள். But the other 10 said, it's a land flowing with milk and honey, but there are giants. But they said, we were like grasshoppers
in their sight. அந்த 10 நபர்கள் வந்து சொன்ன செய்தியானது, ஆமாம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், ஆனாலும் அங்கே அரக்கர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய பார்வையில் நாங்கள் வெட்டி கிளைகளைப் போல இருக்கிறோம் என்று துர்ச்செய்தியை சொன்னார்கள். So they forgot. They remembered not the wonders of God. They remembered not the mercies of God. They forgot God, their Savior. தேவனுடைய இரக்கங்களையும் தேவனுடைய அற்புதங்களையும் தங்கள் தேவனையும் அவர்கள் மறந்தவர்களாய் போனார்கள். Remember, they came back from the promised land with 2 of them carrying 1 bunch of grapes on their shoulder. அந்த தேசத்திற்கு சென்று வேவு பார்த்து வந்ததிலே காலேபும் யோசுவாவும் ஒரு திராட்சை குலையை சுமந்து கொண்டு வந்தவர்களாய் காணப்பட்டார்கள். So God was not pleased with them. They disobeyed God. தேவன் அவர்களில் பிரியமாய் இருக்கவில்லை, ஏனென்றால் அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களாய் காணப்பட்டார்கள். That's what you see here. They were discontent. They were dissatisfied. They disobeyed God. அவர்கள் திருப்தி இல்லாதவர்களாகவும் கீழ்ப்படியாதவர்களாகவும் காணப்பட்டார்கள். But you see, only Joshua and Caleb entered the promised land. The others couldn't enter the promised land. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதான தேசத்திற்குள்ளாக காலேபும் யோசுவாவுமே அன்றி மற்ற யாருமே உள்ளே நுழைய முடியாமல் போய்விட்டது. Another example we see where they forgot God is found in verses 32 and 33. இன்னும் சில உதாரணங்களை நாம் பார்க்கலாம், எப்படி அவர்கள் தேவனை மறந்தார்கள் என்று சொல்லி 32 33 வசனத்தில். They angered him also at the waters of strife, so that it went ill with Moses on account of them, because they rebelled against his spirit, so that he spoke rashly with his lips. 32 வசனம். மோரிபாவின் தண்ணீர்களிடத்திலும் அவருக்கு கடும் கோபம் மூட்டினார்கள், அவர்கள் நிமித்தம் மோசேக்கு பொல்லாப்பு வந்தது, அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினதினாலே தன் உதடுகளினால் பதறி பேசினான். As they were traveling, God was providing them water and manna. அவர்கள் கடந்து செல்லுகிற பாதையிலே தேவன் அவர்களுக்கு மன்னாவையும் தண்ணீரையும் கொடுத்தார். Here we see at Meribah, Moses was not happy with the children of Israel. மோரிபாவிலே நாம் பார்க்கும் பொழுது மோசே இஸ்ரவேல் புத்திரர்களுடனே மகிழ்ச்சியாக இங்கே இல்லாததா இருக்கிறது. Here we see Moses, instead of speaking to the rock, he hit the rock, but water came out of the rock. இங்கே அவர் கடும் கோபம் கொண்டபடியினாலே அந்த கற்பாறை இடத்திலே பேசாமல் அதை அடித்தார், ஆனாலும் தண்ணீர் அதிலிருந்து பீரிட்டு வந்தது. Moses was not able to enter the promised land. மோசேனாலும் கூட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ளாக போக முடியாமல் போனது. Joshua, his successor, took them into the promised land. யோசுவாதான் பின்பதாக இஸ்ரவேல் ஜனங்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு கொண்டு செல்லுகிறார். This is another place where they forgot God's works, God's wonders. இது இன்னொரு பகுதியாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையும் அவருடைய அற்புதங்களையும் விசுவாசிக்காமல் போனார்கள். Verses 34 to 37, they did not destroy the peoples concerning whom the Lord had commanded them, but they mingled with the Gentiles and learned their works. They served their idols, which became a snare to them, and even sacrificed their sons, their daughters to demons, and shed innocent blood, even the blood of their sons and daughters, whom they sacrificed to the idols of Canaan, and the land was polluted with blood. சங்கீதத்தின் புஸ்தகம் 106:34 வசனம். கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடி அவர்கள் அந்த ஜனங்களை அழிக்கவில்லை. 35 ஜாதிகளுடனே கலந்து அவர்கள் கிரியைகளை கற்று. 36 அவர்களுடைய விக்கிரகங்களை சேவித்தார்கள், அவைகள் அவர்களுக்கு கண்ணியாயிற்று. 37 அவர்கள் தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் பிசாசுக்கு பலியிட்டார்கள். 38 வசனம். அவர்கள் கானான் தேசத்து விக்கிரகங்களுக்கு பலியிட்டு தங்கள் குமாரர் குமாரத்திகளுடனே குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தினார்கள், தேசம் இரத்தத்தால் தீட்டுப்பட்டது. Here we see another place where they disobeyed God. இது இன்னொரு பகுதியாக நாம் பார்க்கிறோம். இங்கேயும் அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகிறார்கள். Instead of displacing the pagan people,
they mingled with them. உலக பிரகாரமாக இருக்கிற அந்த ஜனங்களோடு கூட இவர்கள் சம்பந்தம் கலந்து போகிறார்கள். They learned their culture and they served their gods. அவர்களுடைய கலாச்சாரத்தை கற்றுக்கொண்டு விக்கிரகங்களை வழிபடவும் இங்கே ஆரம்பிக்கிறார்கள். Here we see they adapt their customs and even they sacrifice their sons and daughters to demons. They adapt the customs of the false pagan gods. விக்கிரகங்களாய் காணப்படுகிறதான அந்நிய தெய்வங்களை அவர்கள் நாடி தேடி ஆராதிக்கிறது மாத்திரமல்லாமல் தங்களுடைய குமாரர்களையும் குமாரத்திகளையும் அந்த பேய்களுக்கு பலியிடுகிறதையும் இவர்கள் இங்கே செய்கிறதை பார்க்கிறோம். This is how, they forgot God, their Savior. இப்படித்தான் அவர்கள் தங்களுடைய சொந்த இரட்சகரை மறந்தவர்களாய் இருந்தார்கள். Proverbs verses 6 and 7 it says, these 6 things God hates. Yes, 7 are the abominations to him. நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியே சொல்கிறது, 6 காரியங்களை தேவன் வெறுக்கிறார், 7ம் அவருக்கு பிரியமில்லாமல் இருக்கிறது என்று. One of them listed we see, mentioned here, hands that shed innocent blood. That's what we read in verse 38. அதிலே ஒன்று என்னவென்றால் குற்றமில்லாத இரத்தத்தை சிந்துகிற காரியம். They shed innocent blood of their sons and daughters for the pagan god. தங்களுடைய குமாரரையும் குமாரத்திகளையும் குற்றமில்லாத அந்த இரத்தத்தை பேய்களுக்கு செலுத்துகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். Here, in this psalm, we see list of things how they forgot God, his goodness and his faithfulness, in compassion and his mercy. இங்கே ஒரு மாபெரும் பட்டியலை பார்க்கிறோம், எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய நன்மைகளையும் அவருடைய ஆசிகளையும் மறந்து போனவர்களாய் காணப்படுகிறார்கள் என்று. Even though they forgot God, sinned against God and rebelled against God and disobeyed God, God was time and again forgave them and was gracious to them and was good to them. தேவனுக்கு விரோதமாய் நிற்கிறவர்களாக மாத்திரமல்ல, கீழ்ப்படியாதவர்களாகவும் இணங்காதவர்களாகவும் அவர்கள் காணப்படுகிறார்கள். ஆனாலும் தேவன் அவர்கள் மீது இரக்கம் உள்ளவர்களாய் அவர்களை கிருபையினால் மன்னிக்கிறவராய் காணப்பட்டார். We're going to look at the way the psalm ends here. We're going to read verses 44 to 48. சங்கீத பகுதி எப்படி முடிகிறது என்று நாம் பார்க்கிறோம். 44ஆம் வசனம் முதற்கொண்டு 48ஆம் வசனம் வரை. Nevertheless he regarded their affliction when he heard their cry. 44ஆம் வசனம், அவர்கள் கூப்பிடுதலை அவர் கேட்கும் போதே அவர்களுக்கு உண்டான இடுக்கத்தை அவர் கண்ணோக்கி. See, he regarded their affliction when he heard their cry. God was merciful to them. அவர்களுடைய அனைத்து இடுக்கண்களிலிருந்தும் தேவன் அவர்களை விடுவிக்கிறார். எவ்வளவு தேவன் கிருபையாய் அவர்கள் மீது இருக்கிறார் என்று பாருங்கள். And for their sake he remembered his covenant and relented according to the multitude of his mercy. 45ஆம் வசனம், அவர்களுக்காக தமது உடன்படிக்கையை நினைத்து தமது மிகுந்த கிருபையின்படி மனஸ்தாபப்பட்டு. He's talking about God remembered his covenant. இங்கே தேவன் தம்முடைய உடன்படிக்கையை நினைவு கூறுகிறவராய் இருக்கிறார். 46 he also made them to be pitied by all those who carried them away captive. Save us, O Lord, our God, and gather us from among the Gentiles, to give thanks to your holy name and to triumph in your praise. Blessed be the Lord God of Israel from everlasting to everlasting, and let all the people say Amen. Praise the Lord. 46ஆம் வசனம், அவர்களை சிறைப்பிடித்த யாவரும் அவர்களுக்கு இறங்கும்படி செய்தார். 47ஆம் வசனம், எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கிறதில் மேன்மை பாராட்டும்படி எங்களை ரட்சித்து எங்களை ஜாதிகளில் இருந்து சேர்த்தருளும். 48ஆம் வசனம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், ஜனங்கள் எல்லோரும் ஆமேன் அல்லேலூயா என்பார்களாக. This is how the psalm concludes. இப்படிதான் இந்த சங்கீத பகுதியானது முடிவடைகிறது. Even though we saw a list where they forgot God, disobeyed God, followed pagan gods. ஒரு மாபெரும் பட்டியலை நாம் பார்த்தோம். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை மறந்தார்கள், தேவனுக்கு விரோதமாய் இருந்தார்கள், அந்நிய தேவர்களை பின்பற்றி போனார்கள் என்று சொல்லி. We see
God's amazing grace and His faithfulness. God was merciful to them. ஆனாலும் தேவன் அவர்களுக்கு மாபெரும் கிருபையோடும் தயவோடும் இரக்கத்தோடுமே காணப்பட்டார். We see the nation of Israel time and again they forgot God. ஒவ்வொரு காலத்திலும் அவர்கள் தேவனை மறந்தவர்களாக காணப்பட்டார்கள். They sinned against God. They disobeyed and rebelled against God. அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து கீழ்ப்படியாமல் எதிர்த்து நின்றவர்களாய் காணப்பட்டார்கள். God showed them mercy, love and compassion. ஆனாலும் கூட தேவன் அவர்களுக்கு அன்பையும் இரக்கத்தையும் மனதுருக்கத்தையும் காண்பித்தார். What is the Spirit of God saying us today as we come to the close of the sermon? கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நம்மிடத்தில் என்ன சொல்லுகிறார் என்று இந்த முடிவிலே நாம் பார்க்க இருக்கிறோம். Like the children of Israel, time and again we forget that God's goodness, God's love and compassion to us. இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாமும் ஒவ்வொரு காலத்திலும் தேவனுடைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் மறந்து போகிறவர்களாய் காணப்படுகிறோம். பிரியமானவர்களே, See, time and again we have been dissatisfied and disobeyed God. ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்பார் போல நாமும் கூட தேவனுக்கு கீழ்ப்படியாமல் திருப்தி இல்லாதவர்களாய் காணப்படுகிறோம். But here we see our God is a God of abundant mercy. God loves us. God wants to heal us, restore us. ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம் மீது மனதுருக்கத்தையும் தயவையும் கிருபையும் உடையவராய் இருக்கிறார். நம்மை மீண்டுமாக புதுப்பிக்க வேண்டும் என்று அவர் காத்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, And God wants to bless us. He forgives, He heals, and He satisfies. He is a God of love and compassion. Our God is a God. ஆனாலும் தேவன் நம்மை மீண்டுமாக மன்னித்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் நம்முடைய எல்லா தப்பிதங்களையும் மன்னித்து நம்மை மீண்டுமாக தம்முடைய பிள்ளைகளாக மாற்றி நம்மை அவரோடு கூட வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். Who is faithful and abundant in mercy. Maybe you've gone away from God. You want to come back to God. Our God is a God who is faithful. ஒருவேளை நீங்கள் தேவனை விட்டு வெகு தூரம் சென்றிருக்கலாம். நம்முடைய தேவன் இரக்கங்களின் தேவனாய் இருக்கிறபடினாலே நீங்கள் மீண்டுமாக அவருடைய அன்புக்குள்ளாக வந்து இணைந்து கொள்ளுங்கள். அவர் மிகுந்த கிருபையும் இரக்கமும் உள்ளவராய் நம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். Please repeat this prayer after me. நான் சொல்லுகிற இந்த ஜெபத்தை என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்கள். Loving Heavenly Father, I come to you in the name of Jesus. அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திற்கு வருகிறேன். I know you sent your son Jesus. He died for me on the cross of Calvary. He took my sins and sickness upon himself. With his precious blood I am cleansed. எனக்காக உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பாடு அனுபவித்து என்னுடைய பாவங்களை எல்லாம் சுமந்து அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே நான் பரிசுத்தமாய் இருக்கிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். I understand I've gone away from God. I repent of my sins. Cleanse me and make me whole. Be my Lord and Savior. In Jesus' name. Amen. ஆண்டவரே, நான் உம்மை விட்டு மிகவும் தூரம் போனேன். இப்பொழுது மீண்டுமாக உம் அண்டையிலே வருகிறேன். என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தி அருளும். என்னை உம்முடைய பிள்ளையாய் மாற்றி அருளும். உம்மை என்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you and see you in the next program. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறேன்.